وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாகவும் ஆக்கி புரிந்தான் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான உம்மத்திலே ஆக்கி புரிந்தான் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனை வணங்கவும் அவனை பற்றி கேட்கவும் அருள்பாலித்தான் அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரா. அன்பர்களே தோழர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் திரு இல்லங்கள் மிகவும் பரக்கத் பொருந்திய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் இறங்கக்கூடிய ஒரு அல்லாஹ்வுக்கு பிரியமான இடமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள். வஅபுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு வெறுப்பான அல்லாஹ்வுக்கு கோபமான இடம் அந்த ஊரிலே உள்ள கடை வீதிகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடை வீதிகள் அல்லாஹ் கோபத்துக்குரிய காரணம் என்ன? அங்கே பொய் சொல்லப்படுகிறது, அமானிதங்களுக்கு மோசடி செய்யப்படுகிறது, வாக்குறுதிக்கு மாறு செய்யப்படுகிறது, இது போன்ற எடை குறைப்புகள் செய்யப்படுகிறது. இது போன்ற அல்லாஹ்வுக்கு மாற்றமான பொய் புறங்கள் கலப்பதன் காரணமாக கடை வீதிகள் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் ஒரு ஊரிலே பரக்கத் பொருந்தியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த இல்லத்தின் மீதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய எல்லா அருள்களும் நிஅமத்துகளும் இறங்கி அங்கிருந்து தான் மற்ற அந்த ஊரிலே உள்ள மஹல்லாவுலே உள்ள எல்லா வீடுகளுக்கும் பரவி செல்கிறது. எனவேதான் பள்ளிவாசல் இல்லாத இடத்தில் குடியிருக்கக்கூடாது. அங்கிருந்து தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் பரவுகிறது. அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வருவது அல்லாஹ் தரக்கூடிய மாபெரும் பாக்கியமாக அருளாக இருக்கிறது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹு தஆலா தன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தருகிறான். ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அல் ஃபலாஹ் என்று முஅஸ்ஸின் அழைக்கிறார் நினைக்கிறோம் நாம். ஆனால் உண்மையிலே அவருடைய நாவின் மூலமாக அவரின் கொள்ளை மூலமாக மக்களை அல்லாஹ்தான் அழைக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு பதில் சொல்வது நம்ம அனைவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. சில பேர் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். ஏதோ கடைசி நேரத்தில் தொழுகிறது அல்லது கடைசி வீட்டிலேயே தொழுது கொள்வது, இது போன்ற தொழுகையிலே அசட்டையாக அதிலே ஒரு முக்கியத்துவத்தோடு பேணுதலாக தொழுகையை தொழுவதில்லை. இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் விட்டவர்கள் செயலிழந்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டும் பாக்கியம் இழந்து போகிறார்கள். அல்லாஹ் ரஹ்மத் கொட்டக்கூடிய இடத்திற்கு வராமல் நசீப் இல்லாமல் பாக்கியம் இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள். உண்மையில் தொழுகை என்பது இருக்கிறது, அதுவும் குறிப்பாக ஜமாத்துடைய தொழுகை இருக்கிறதே, அதை இஸ்லாத்திலே மிக வலுக்கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து சொன்னால் ஷாஃபி மதுஹபிலே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜமாத்தோடு சொல்வதை வாஜிப் என்று சொல்கிறார்கள். ஹனபி அவர்கள் சுன்னத்தே முஅக்கதாவாக இருந்தாலும் கூட அதை அவசியம் இல்லாமல் விடுவது பெரிய பாவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? கடையே வீட்டில் உட்காந்துக்கிறோம், பாங்கு சொல்கிறாங்க, ஆனால் பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை. நம்மளுக்கு பள்ளிவாசலுக்கு வருவதை விட நம்முடைய வீடு நம்முடைய கடை நமக்கு உயர்ந்ததாக தெரிகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வா, வெற்றியின் பக்கம் வான்னு கூப்பிடுறான்னு சொன்னால் அதில் தான் வெற்றி இருக்கிறது. நம்முடைய கடையிலோ வீடுகளிலோ வியாபாரத்திலோ தொழில்துறையிலோ இதில் வெற்றி இல்லை. ஒரு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நம் தொழுகை வருவதுதான். எல்லா ஏழைகள் இருந்தாலும் சரி, எத்தனை தான் கஸ்டமர் இருந்தாலும் சரி, அனைத்தையும் விட்டுவிட்டு தொழுகை வருவது நம்முடைய கடைக்கும் பரக்கத்தை உண்டாகக்கூடியது. அந்த கடையில் அந்த தொழுகை 5-10 நிமிஷம் விட்டு வர்றோம், என்ன வியாபாரம் குறைஞ்சு போயிட போகுது, ஆனால் என்ன அது நஷ்டமாயிட போகுது.
அந்த எவ்வளோ அந்த நேரம் அது நம்ம வியாபாரம் நடக்காமல் இருந்துச்சோ அதையும் சேர்த்து அல்லாஹு தாலா மற்ற நேரத்திலே மற்ற அல்லாஹ் அதிகம் பறக்க செஞ்சிருவான். அல்லாஹு தாலா மிக அதிகமான பறக்கத்தை அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான். எனவே ஜமாத்துடைய தொழுகைக்கு மிக அதிகமான அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதுல்லாஹி அலல் ஜமாஅத்தி, ஜமாஅத்தின் மீது அல்லாஹ்வுடைய உதவிக்கரம் இருக்கிறது. யார் ஜமாத்தா தொழுகாமல் தனியாக தொழுகிறார்களோ, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி தனியாக உள்ள ஆட்டைத்தான் ஓனாய் கவ்வும், கூட்டமாக உள்ள ஆடு பந்தின் மீது ஓனாய் பாய்ந்தால் எல்லா ஆடுகளும் சேர்ந்து அந்த ஓனாயை துரத்தி விடும். தனியாக உள்ள ஆட்டின் மீது ஓனாய் பாய்வது போன்று தனியாக யார் ஜமாத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறார்களோ, ஜமாத் தொழுவதற்கு வரவில்லையோ, அவர்கள் மீது ஷைத்தான் அவனை சாடிக்கொள்வான், ஷைத்தான் அவன் மீது பாய்ந்து கொள்வான் என்பதாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். நண்பர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் தரக ஸலாத முத்தஅம்மிதன் ஃபகத் பரியத் மின்னு ஸிம்மத்துல்லாஹ், யார் ஒரு தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறாரோ, ஏதாவது அவசியமான காரணம் சங்கடமா இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு ஒரு தொழுகை நேரம் போக போக அதை அசால்ட்டாக அதை அலட்சியமாக யார் தொழுகிறாமல் இருக்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீங்கி விடுகிறது. அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீங்கிட்டேனாகும். அல்லாஹ்வுடைய பொறுப்பு இருக்க வரைக்கும் தான் நமக்கு இந்த உலகத்துடைய கஷ்டங்கள், முசீபத்துகள், சிரமங்கள், விபத்துகள், ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். எப்படி அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீங்கிறோமோ அப்போ நமக்கு எந்த சிரமங்கள் வந்தாலும் அதற்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பு இல்லாமல் ஆகி விடுகிறான். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ தனியாக தொழக்கூடிய தொழுகையை விட ஜமாத்தோடு தொழுவது 27 மணி நன்மையை தரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்னைக்கு ஜும்மா தொழுகிறோம், இந்த ஜும்மா தொழுகை 27 திருப்பி தொழுதா நன்மை கிடைக்கும். அந்த நன்மை ஜமாத்தோடு தொழுது நன்மை கிடைக்கிறது. தனியாக தொழுகிறான்னு சொன்னால் அந்த நன்மையை இழந்து விடுகிறார். ஒரு பெரியார் இருந்தாங்களாம், தொழுகைக்கான பள்ளிக்கு வந்தாங்களாம், சக்கரையாம இருக்கிறாங்க ஹுசாயில சலாத்தில், தொழு வந்தாலும் தொழு முடிஞ்சு போயிடுச்சு, தொழு முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க பாட்டு கவலை போட்டாங்களா, 27 மணி கிடைக்க விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அதே தொழுகையை 27 தொழுதாங்க. ஒரு லோகம் விட்டு போயிடுச்சு, யோசனை விட்டு போயிடுச்சு, 27 விட்டு போய் திருப்பி தொழுதாங்க திருப்பி. அப்போ கடைசியாக சவுண்டு அசைன் சத்தம் வந்துச்சான், நீ எத்தனை தான் 27 தொழுதாலும் சரி, மலக்குகள் ஆமின்னு சொன்னாங்களே அதோட விட்டு போச்சுன்னு சொல்லி அவன் கழுவுற ஒரு சவுண்டு கேட்டுச்சான். எத்தனை தான் நீங்கள் 27 கூட அந்த மலக்குகளோட ஆமியோட கிடைக்காம போயிடுச்சு என்பதாக சொல்லி காமிச்சாங்க. நண்பர்களே, நாம் தொழுகும் பொழுது ஜமாத்தோடு தொழுகும் பொழுது நம்மோடு சேர்ந்து ஆயிரக்கணக்கான மலக்குமார்களுடைய ஜமாத்து சேர்ந்து கிடைக்கிறது. அவருடைய துஆவும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன அஸ்கல ஸலாத்தி, தொழுகைகளே மிகவும் கடினமான தொழுகை என்று சொன்னால் முனாஃபிக்குகளுக்கு கடினமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷா தொழுகையும் சொன்னாங்க. ஃபஜ்ருடைய தொழுகை தூக்கறதை விட்டுருவான் மனுஷன். இஷாவுடைய தொழுகை அவன் வியாபாரத்திலே அவன் பீக்கவராக இருப்பதன் காரணமாக வியாபாரத்தை முடிக்கிடுவான். யார் இந்த முனாஃபிக்குகளுக்குத்தான் ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுகையும் மிகவும் கடினமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறாரோ கண்ணமா காம நிஸ்ஃபல் லைல், அவர் இரவிலே பாதி இரவு நின்று தொழுவதை போன்றவார். யார் இஷா தொழுகை தொழுத பிறகு ஃபஜ்ர் தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகிறாரோ கண்ணமா காம லைல குல்லஹு, அவர் இரவெல்லாம் நின்று தொழுவதை போன்று என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி சஹாபாக்கள் மாதிரி இரவெல்லாம் நின்று தஹஜ்ஜுத் தொழக்கூடிய அல்லாஹ்விடம் பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை. கொஞ்சம் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுது ஃபஜ்ர் தொழுகையை பள்ளிவாசல் ஜமாத்தோடு தொழுது என்று சொன்னால் அந்த உயர்ந்த நன்மையை அல்லாஹ் சொல்லி விடுகிறாங்க. சில நினைக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வர முடியல, வீட்டிலேயே 2 பேர் ஜமாத் தொழுகலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, எந்த அளவுக்கு ஜமாத் அதிகமாக இருக்கிறதோ அந்த நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 2 பேர் ஜமாத்தா தொழுவதை விட 3 பேர் ஜமாத்தா தொழுவது சிறப்பானது, 3 தொழுவதை விட 4. எந்த அளவு ஜமாத்துகள் மிகப்பெரிய ஜமாத்திலே அமர்வு சேர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே அபரிமிதமானதாக கிடைக்கிறது.
ஏனென்றால் ஒரு முஸல்லி தொழுகிறார், தொழும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் கொடுக்கும் பொழுது, வலது பக்கம் சலாம் கொடுக்கும் பொழுது வலது பக்கத்திலே உள்ள எல்லா தொழுகையாளிகளுக்கும் அந்த நன்மை கிடைக்கிறது, அந்த சலாத்திலே பங்கு கிடைக்கிறது. இடது பக்கம் சலாம் கொடுக்கும் பொழுது இடது பக்கத்திலே உள்ள எல்லா தொழுகையாளிகளுக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, சாந்தி உண்டாவதா என்று அவருடைய துவா கிடைக்கிறது. நம்ம அதிகமான ஜமாத்திலே தொழுகும் பொழுது அதிகமான பேருடைய துவா கிடைக்கிறது. இத்தனை பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கை சமாதானமாகட்டும் சாந்தியா துவா செஞ்சோம்னு சொன்னா நம் வாழ்க்கையவே அல்லாஹ் தஆலா சமாதானமாக்கிடுவோம் அல்லாஹ் தஆலா. எனவே எந்த அளவு அதிகமான பெரிய ஜமாத்திலே தொழுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்ததாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தொழுகையுடைய ஜமாத் தொழுகையுடைய லவ் யஅலமூன மா ஃபீஹிமா, ஃபஜ்ர் தொழுகையிலேயும் இஷாவுடைய தொழுகையிலேயும் என்ன நன்மை என்று தெரிந்து விட்டால் லஅதௌஹா வலவ் ஹபுவன், நீங்கள் தவழ்ந்தாவது நடக்க முடியல, நடந்து வர முடியல என்று சொன்னால் அப்படி தரையில தவழ்ந்தாவது நீங்கள் தொழு வந்துடுவீங்க என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாரு ஃபஜ்ர் தொழுகா வீடு தூக்கி கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு வீட்டை எரிக்க அந்த உணவு விரும்புகிறது. யாராவது ஒரு ஜமாத் யாரையும் தொழுவிக்க வச்சுட்டு சில வாரிகளை கூட்டிகிட்டு போய் யார் ஜமாத்தில் தொழுகா வீட்டில் இருக்கிறாங்களோ அவருடைய வீட்டை எரிக்க என் உள்ளம் விரும்பும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த உம்மத்தின் மீது கருணையே உருவான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்கக்கூடிய வீட்டை எரிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு ஜமாத்துடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மக்தூம் சஹாபி இருந்தாங்க, 2 கண்ணும் கூடான சஹாபி. அவன் பெருமாண்ட வந்து யார ரசூலுல்லாஹ், என் வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு கூட்டு வர்றதுக்கு யாருமே இல்லை, அதனால் நான் பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டுக்கு தொழுதுக்கலாமா யார ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அப்படியே சரிம்மா நீங்கள் தொழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் கொஞ்சம் தூரம் போனார், பெருமாளை கூப்பிட்டாங்க, அவரை திருப்பி கூப்பிட்டு பாங்க சத்தம் உங்க வீட்டு கேட்குதான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குது யார ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அப்படின்னா ஃபஅஜீப், அப்படி தொழுது வந்தான்னு சொல்லிட்டாங்க. 2 கண் கூடான சஹாபியாக இருந்தாலும் சரி, நீ பாங்கு சத்தம் கேட்கும் அளவுக்கு தூரம் இருந்தால் அந்த ஹாதிகள் மைக்ரான ஹாதில் இல்லை, வீட்டு பள்ளிவாசத்துக்கு மேலே ஒரு உயரமாக ஒரு கட்டியிருப்பாங்க, பாங்கு பயன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் உயரமாக இருக்கும், அங்கேருந்து பாங்கு சொல்லுவாங்க, சொன்னால் ஒரு 10-20 வீடு கேட்கும். அப்போ அந்த பாங்கு சொன்னால் மைக் இல்லாமல் சொன்னால் எவ்வளோ தூரத்துக்கு கேட்குமோ அந்தளவு தூரத்துக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் அவர் கண்ணுக்குள்ளாக இருந்தாலும் சரியே அவர் பள்ளிவாசலுக்கு வந்துதான் ஆகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா ஸலாத்த லிஜாரில் மஸ்ஜிதி இல்லா ஃபில் மஸ்ஜிதி, யார் பள்ளிவாசலுக்கு அருகிலே அக்கம் பக்கத்திலே வசிக்கிறார்களோ அவர்களுக்கு பள்ளிவாசல்லே தவிர தொழுகை இல்லை, அவர்கள் பள்ளிவாசல் தொழுதால் தொழுகை கூடும் என்பதாக கண்மையினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு பின்னாடி விளக்க உரை சொல்லும் பொழுது தொழுகை கூடிடும், பள்ளிவாசல் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பள்ளிவாசல் தொழுதான், தொழுகையை கடமை நீங்கிவிடும். ஆனால் தொழுகையுடைய சிறப்புகள், தொழுகையுடைய பரக்கத்துகள், தொழுகையால் கிடைக்க வேண்டிய அருள்கள் கிடைக்காமல் போய் என்பதாக இந்த ஹதீஸுக்கு பெரியார்கள் விளக்கம் கூறியிருக்கிறார்கள். பண்பர்களே, நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கெல்லாம் போருக்கு போவாங்க, பத்ரு உஹது போருக்குலாம் போவாங்க. சரி, போருக்கு போகும்பொழுது கடுமையான எதிரிகள் நிற்கிறாங்க, வாரு அம்பு வச்சிருக்கிறாங்க. இந்த கடுமையான சமயத்தில் தொழுகை அப்பயாவது தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் இல்லாமல் தொழு சொன்னாங்களான்னு பார்த்தா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வைதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத்த ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த போர் சமயத்தில் கூட ஜமாத்தை விட்டுறாதீங்க, எல்லாரும் நீங்க தொழுக ஆரம்பிச்சிட்டீங்க தொழுக வந்தீங்கன்னு சொன்னா காஃபிர்கள் உங்கள் மீது தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யுங்க, போரை நீங்கள் ரெண்டாக பிரிஞ்சிருங்க, ஒரு கூட்டம் வந்து ஜமாத்தோட தொழுகட்டும், ஒரு ரக்காத் கூட தொழுகட்டும், ஒரு ரக்காத் கூட ஜமாத்தை தொழுகணும், மற்ற மிச்சமெல்லாம் போரை நிற்கணும். ஒரு ரக்காத் சஜ்ஜாக்கு போன உடனே இந்த சஜ்ஜாக்கு போன ஜமாத் அப்படியே போருக்கு போயிடணும். அந்த போர் ரெண்டு சஹாபாக்கள் திருப்பி வந்துடுவாங்க, ஜமாத்துக்கு வருவாங்க, வந்து ஒரு ரக்காத் தொழுவாங்க, தொழுதுட்டு திரும்பி யூக போருக்கு போயிடுவாங்க. அந்த போருக்கு போன ஜமாத்துக்கு வந்து மிச்சம் ஒரு ரக்காத் தொழுவாங்க. இவ்வாறாக ஒவ்வொரு ரக்காத்தாவது
அவர்கள் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சொல்லி காட்டுறான். போர் சமயத்திலே உயிர் போகும் தருணத்திலே கூட, கடுமையான அந்த கஷ்டமான நேரத்தில் கூட அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே ஜமாத் தொழுகை விடுவதை அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. கண்மை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இறுதி நேரத்திலே உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது அவர்களால் காய்ச்சல் ஏற்பட்டு நடந்து வர முடியல. ஸல்லல்லாஹு ஜமாத்தில் நடந்து வர முடியல. ஹஜ்ரத் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில ஒரு அவங்களுடைய கழுத்தை ஒரு கையும் இன்னொரு அலி ரலியல்லாஹுடைய கழுத்தை ஒரு கையும் போட்டு பெருமானா அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் 2 கால்களும் கீழே வைக்க முடியல. அப்படியே தரையில இழுத்துக்கிட்டே வருது. தரையில பெருமானுடைய கால்கள் ஊன்ற முடியாமல் தரையிலே இழுத்த வண்ணம் ரசூலுல்லாஹி பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. வந்து அபூஹுரைரா தொழுவைக்கு சொன்னாங்க. அபூஹுரைரா தொழு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்தோடு உட்கார்ந்து தொழுதார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன புனிதமானவர்கள் கூட ஜமாஅத் தொழுகையை விடுவதற்கு எந்த நேரத்திலேயும் நமக்கு அனுமதிக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சர்ரஹு அன் யல்கல்லாஹ கதன் முஸ்லிமா ஃபல்யுஹாஃபில் அலா ஹாதிஹி ஸலாத்தி. யார் மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலாவை சந்தோஷமான நிலையிலே முஸ்லிமானவர்களை சந்திக்க ஆசைப்படுகிறாரோ அவர் ஜமாஅத் தொழுகையை விட்டுவிட வேண்டாம். ஜமாஅத்தோடு யார் தொழுகிறார்களோ அல்லாஹ் தஆலா மறுமையிலே அல்லாஹ் தஆலாவை சந்தோஷமாக சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யௌம யுக்ஷஃபு அன் சாக் வ யுதஊன இலா சுஜூதி ஃபலா யஸ்ததியூன். மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா தன் புனிதமான பாதத்தை அல்லாஹ் தஆலா காட்டுவான். அல்லாஹ் தஆலா யௌம யுக்ஷஃபு அன் சாக், அல்லாஹ் தன் காலை அல்லாஹ் தஆலா காட்டுவான். வ யுதஊன இலா சுஜூத், உடைய மக்கள் எல்லாம் சஜ்ஜா செய்ய ஆசைப்பட்டு ஓடி வருவார்கள். ஃபலா யஸ்ததியூன். இந்த உலகத்தில் யார் ஜமாஅத் தொழுகைக்கு வரவில்லையோ, அல்லாஹ்வுடைய தொழுகைக்கு முந்தவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வை சஜ்ஜா செய்ய முடியாது. முதுகெல்லாம் பலகைகளை போன்று ஆகிவிடும். அல்லாஹ்வை தலை கூர்ந்து இருப்பார்கள், சஜ்ஜா செய்ய முடியாது. இந்த உலகத்தில் யார் சஜ்ஜா செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் முன்னால் சஜ்ஜா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அன்பது ஜமாஅத் தொழுகை என்பது சாதாரணமானதல்ல. அதில் அதிகமான ரகசியங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஜமாஅத் தொழுகை ஒரு பொழுது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பிணைப்பு, ஒரு அன்பு, ஒரு பாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஒரு சமத்துவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி எல்லாரும் பணக்காரன் ஏழை அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சரிசமமாக தொழக்கூடிய பாக்கியம். மிகப்பெரிய அரசராக இருந்தாலும் சரி, அவரும் பள்ளிவாசலுக்கு வந்தால் தன் தலையை அல்லாஹ்வுக்கு முன்னால் கீழே வைக்கிறார். சஜ்ஜாவில் இருக்கிறார், அவருக்கு முன்னால் அவருடைய வேலைக்காரர் நிற்கிறார். முன்சப் நிற்கிறார், முன்சப்பில் வேலைக்காரர் நிற்கிறாரு, பின்சப்பில் அரசர் நிற்கிறான் என்று சொன்னால் சஜ்ஜாவில் இருக்கும் சமயத்திலே அந்த வேலைக்காரருடைய காலிலே அந்த அரசருடைய தலை படுகிறது. அல்லாஹ் என்ன காட்டுறான், இறைவனுக்கு முன்னால் வந்து விட்டால் எல்லோரும் சமம் என்ற ஒரு சமத்துவத்தையும் ஒரு பணிவையும் தொழுகை ஏற்படுத்தக்கூடியதாக. அது மட்டுமல்ல, வரக்கூடிய மக்களை யார் ஏழையாக இருக்கிறார்கள், யார் முடியாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்து உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன தொழு வருவாங்களே, தொழு வரல, என்ன காரணம், உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, அவங்க விசாரிச்சுட்டு வரலாம் என்று சொல்லி அவருடைய உடலத்தை விசாரிக்கக்கூடிய நோயாளிகளை விசாரிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்குறான். வர்றவங்க யாராவது ஒருத்தருக்கு சட்டை கிழிஞ்சிருக்கும், ஏதாவது ஜிப்பா கிழிஞ்சிருக்கும், பார்த்துட்டு அவருடைய நிலைமையை பார்த்து உதவி செய்யக்கூடிய பாக்கியம். இது போன்ற பல நற்காரியங்களை அல்லாஹ் உள்ளடக்கியது அல்லாஹ் தஆலா ஜமாஅத் தொழுகையை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். எனவே ஜமாஅத் தொழுகை விடுவது இருக்கிற நண்பர்களே, அது மிகப்பெரிய ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியமின்மையாக இருக்கிறது. அது ஹஜ்ரத் சில பெரியார்கள்லாம் பார்த்துக்கிறோம், அவர்கள் ஜமாஅத் தொழுகை விடாமல் தொழக்கூடியவராக இருப்பார்கள். ஹஜ்ரத் சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தாபி இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, 40 வருஷமாக நான் வாகு சத்தத்தை பள்ளிவாசலில் தான் கேட்டேன்னு சொல்றாங்க. இப்போ 40 வருஷமா நான் ஒரு நாள் கூட பாகு சொல்றது முந்தைய பள்ளிக்கு வந்துடுவேன், பாகு சத்தத்தை நான் பள்ளிவாசலுக்கு வெளியே நான் கேட்கறேன்னு சொல்றாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவர்கள் ஜமாஅத் தொழுகையிலே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதிலும் ஹதீஸிலே வருகிறது, யார் வீட்டிலேயே உழு செய்து விட்டு, நல்லா விளக்கணும், பள்ளிவாசல் வந்து உழு செய்வதில்லை, வீட்டிலேயே ஒரு நல்ல முறையிலே உழு செய்து விட்டு அவர் பள்ளிவாசலுக்காக வேற எந்த நோக்கமும் இல்லாமல் போறவர்கள் கடைக்கு போயிட்டு வந்துடலாம்,
போறவல்ல மதிய சமையல வேற எந்த நோக்கமும் இல்லாமல் தொழுகைக்காக வேண்டி மட்டும் ஒரு வீட்டிலிருந்து ஒரு செஞ்சுட்டு வருவார்னு சொன்னால் அவர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வரும் வரை தொழுகையில் தான் இருக்கிறார். அவர் தொழுகையில் எப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்துறான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி அவர் பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கும் காலம் எல்லாம் தொழுகை முடிஞ்சிருச்சு உழைச்சு போகாம உட்கார்ந்து தஸ்பீஹ் செஞ்சாருன்னு சொன்னா அவர் பள்ளிவாசல் இருக்கும் காலம் எல்லாம் தொழுகை எழுதுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. நண்பர்களே, அப்ப நம்ம ஜமாத் தொழுகை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தாங்க, ஜமாத் தொழு வச்சாங்க. தொழு வச்சு முடிச்சு வர பார்த்தா ஒரு சஹாபி வர்றாரு, அவர் தொழுகை கிடைக்கல. அவர் வர்றாரு, தொழு முடிஞ்சிருச்சு. அவர் ரொம்ப கவலையா எனக்கு தொழு கிடைக்கல யார் ரசூலுல்லாஹ்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலா ரஜுலுன் இதசத்தகு அலா ஹாதா, இவருக்கா யாரும் நஃபிலான தொழுகையை தர்மமாக யாரும் தொழுகை தயாராக கேட்கலாம். இவருக்கா யாராவது ஒருவர் நஃபிலான தொழுகையை தர்மமாக செய்யலான்னு கேட்டாங்க. ஒரு சாய் முன் வந்தார், பெருமாள் ஸல்லல்லாஹு தொழுகை சொல்லிட்டாங்க. அவர் வந்தவருக்கு ஃபர்ல் தொழுகை, முந்தைய தொழுதவருக்கு நஃபில் தொழுகை. அவர் கம்பெனி கொடுக்குறக்காண்டி அவருக்கு ஜமாத் கிடைக்காம போயிடுச்சு. ஜமாத் கவலைப்படுறாரு. அந்த ஜமாத் கிடைக்க வைக்கிறதுக்காக வேண்டி முந்தைய தொழுது விட்ட ஒருவர் அவர் கம்பெனி கொடுப்பதற்காக வேண்டி அவர் சேர்ந்து தொழுவதற்காக வேண்டி அமைதி கொடுத்தார்கள். அவரோடு சேர்ந்து 2 பேரும் தொழுதாங்க. இப்போ நல்லா விளங்குது என்ன நண்பர்களே, இப்போ தனியாக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நாமளும் போகிறோம், தொழுகை கிடைக்கல, தொழுகை முடிஞ்சிச்சு, யாராவது ஊழல் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காத்து இருக்கணும். அதாவது ஊழல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம தேர்ந்து வரக்கூடாது, காத்து இருக்கணும். அவன் வந்தவன் ஜமாத்தோடு தொழுகணும். 2 பேர் இருந்தாலும் சரி ஜமாத்தோடு தொழுக வேண்டும். 3 பேர் 2 பேர் இருந்தால் ஒரு முன்னால் இருக்க வேண்டும், இன்னொருத்தர் பக்கத்தில் நிற்கணும். இந்த வலது பக்கத்திலே ஒட்டி நிற்க வேண்டும். 2 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னால், இன்னொரு வந்துட்டாங்கன்னு சொன்னால், ஒன்று இமாமாக இருப்பவர் 2 அடி முன்னால் போய்விட வேண்டும், அல்லது பின்னால் தொழக்கூடியவர் 2 அடி பின்னால் பின்னால் போய் 2 பேரும் பின்னால் தொழுக வேண்டும். ஒரு இமாம் ஒரு முக்தி இருந்தால் மட்டும்தான் இமாமுக்கு அருகே இருக்க வேண்டும். 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா இமாம் முன்னால் இருக்க வேண்டும், 2 முக்திகளும் பின்னால் இருக்க வேண்டும். பக்கத்தில் இருந்தால் கூட தொழுது இருக்கும்போது கூட அப்படி பண்ணி போயிடலாம். 2 ஸ்டெப் போது தப்பு கிடையாது, பின்னால் வேணும் தொழுகணும். பாக அன்பர்களே, ஜமாத்தோடு தொழுக வேண்டும். யாரும் எல்லா தொழுது முடிச்சுட்டாங்க, நம்ம யாரை கேட்கணும், செஞ்சு கேட்கணும், எனக்கான ஜமாத் தோறிகளா கேட்கணும். யாராவது முன் வந்தாங்கன்னு சொன்னால் முந்தைய தொழுது இருந்தாலும் சரி நமக்காக வேண்டி இன்னொரு தொழுக வைக்க வேண்டும். அவங்களுக்கு நஃபில், நமக்கு பரலு, நமக்கு பரலான தொழுகை ஆயிரும், அவர் நஃபிலான தொழுகை ஆயிரும். அன்பர்களே, ஜமாத்துடைய தொழுகைக்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்த தொழுகை மிகவும் மக்பூலானதாகவும் அல்லாஹு தஆலாவுக்கு பிரியமானதாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் 40 நாட்கள் தக்பீர் தஹரீமாவோடு, தக்பீர் என்னங்க, இமாம் தக்பீர் கட்டின உடனே நபி கட்டணும், இமாம் அல்ஹம்து ஆலைக்கு முன்னாடி, இமாம் அல்லம் சூரா ஆலைக்கு முன்னாடி நபி கட்டணும், தக்பீர் தஹரீமான்னு பேர். இமாமோடு யார் தக்பீர் தஹரீமாவோடு 40 நாட்கள் 5 வரையும் தொழுகிறாரோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குதிபத் லஹு பராத்தானி, அவருக்கு அல்லாஹ் தஆலா 2 விடுதலை அல்லாஹ் தருகிறாங்க. அல்லாஹ் அவருக்கு 2 விடுதலை தர்றாங்க. ஒன்று என்ன, நரகத்தில் விடுதலை கொடுத்தாங்க. இரண்டாவது அல்லாஹ் தஆலா முனாஃபிக் தனத்தை விட்டு, நயவஞ்சகத்தனத்தை விட்டு அல்லாஹ் தஆலா விடுதலை தருவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். மேலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் பள்ளிவாசலுக்கு முன்பே அமர்ந்து விடுகிறார்களோ அவங்களுக்காக வேண்டிய லட்சக்கணக்கான மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் மக்ஃபிருஹு வரஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள்மழை புரிவாயாக, ரஹ்மத் செய்வாயாக என்று அந்த அடியார் பள்ளிவாசலை விட்டு வெளியே போகும் வரை ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். நண்பர்களே, பள்ளிவாசலுக்கு வருவதை பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத் நாளில் 7 பேர்கள் எல்லா ஜனங்களும் அந்த கடுமையான மஹ்ஷர் மைதானத்திலே கடுமையான வெயிலே தவிக்கும் பொழுது 7 பேர்கள் அல்லாஹ் அர்ஷின் கீழே நிழலிலே சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த 7 பேர்ல உறுதியா தெரியுமா, ரஜுலுன்
தஅல்லா கல்புஹு பில் மசாஜிதி, யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு குறுகி இருந்ததோ, பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டிருந்ததோ, எப்போதாலும் ஒரு வீட்டு வேலை முடிஞ்சா பள்ளிக்கு வந்துடுவார். 5 நேர தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு ஆஜராகிறாரோ, பள்ளிவாசலோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டே இருந்தாரோ, அப்படிப்பட்ட மனிதர் மறுமை நாளிலே எல்லா ஜனங்களும் கடுமையான வெயிலில் இருக்கும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய நிழலில் இருப்பார் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பள்ளிவாசல் ஜமாஅத்தோடு தொழுவதிலே அல்லாஹு தஆலா கூப்பிடுறான், அல்லாஹ் அக்பர் சொல்லி கூப்பிடுறான்னு சொன்னா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்றோம், வாயில சொல்றோம். இப்போ எல்லா வஸ்துக்களை விட உலகத்தில் உள்ள துனியாவில் எல்லா வஸ்துக்கும் அல்லாஹ் பெருசு பாயிச்சோ, எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் கூப்பிட்டு வந்துடணும். நம்ம வீட்டில் உட்காந்துருக்குறோம், ஒரு கடையை முதலாளி உட்காந்துருக்கிறாரு, ஸ்டாஃபை கூப்பிட்றாங்க, ஸ்டாஃபை கூப்பிட்றாரு, அவர் பேசுறது கூப்பிட்றாரு, அப்பா வாப்பாவும் கூப்பிட்றாரு. அவன் அங்கேயே உட்காந்து பேச சொன்னான், கூட ஓடி வந்து என்ன ஏன்னு கேட்கணும். அவனுக்கு வீட்லேயே உட்காந்து என்ன ஏன்னு கேட்டான்னு சொன்னான், அவனுக்கு ஏதாவது தங்கடமாக இருக்குது கையால் ஊனமானு சொன்னால் பரவாயில்லை, நல்லா இருந்துக்கிட்டே வர அவன் அங்கேயே உட்காந்து என்னன்னு கேட்டால் கோவம் வரும் நமக்கு. என்ன கூப்பிட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், நமக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னு சொன்னால் ரப்புல் ஆலமீனா அல்லாஹு தஆலா நமக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து அல்லாஹு தஆலா ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று பள்ளிவாசல் கூப்பிட்டான்னு சொன்னால், நாம் எந்த ஒரு தங்கடம் இருந்தால் நம்ம முடியல, உடம்பு சரியில்லை, கஷ்டமாக எல்லாம் விட்டுருவோம். அல்லாஹு தஆலா அல்லாஹ் கூப்பிட்டு வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் ஆளாக வேண்டியதாகிவிடும். எப்போ நாம் வாயில் அல்லாஹுக்கு என்று சொல்கிறோமோ, நம்ம எல்லா வஸ்துக்களை விட அல்லாஹுக்கு முன்னால் நாம் முக்கியத்துவம் கொடுத்து, என் உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பெண்கள் சமைச்சிட்டு இருக்கிறாங்க, சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க, பாகு சொன்னால் உடனே அடுப்பாக சொல்லுவோம், அடுப்பாக நீங்க போய் தொழுவு முதல்ல, எங்கள் சாணா கோச்சிட்டு இருங்க, ஒன்றும் கெட்டு போக தொழுது பாகு சொல்லிட்டா போதும். என்ன வேலை இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் வீட்டை தொழுக வேண்டும், ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு வந்துடும். உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவை விட பெருசு எதுவுமே இல்லை. ஏன்னா உனக்கு ரிஸ்க் தர்றது கடையோ வியாபாரமோ கடை வீடோ அல்ல, உணவளிப்பவன் அல்லாஹ், உன்னை வாழ வைப்பவன் அல்லாஹ். அவன் கூண்டான்னு சொன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் உதறிட்டு அல்லாஹ் மட்டும் வந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் நமக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் செய்வோம். அல்லாஹ் தஆலா நேற்று சென்னைக்கு போயிருந்தோம். ஒருத்தர் பெரிய வசதியான மனிதர், பெரிய பிரியாணி ஹோட்டல் வச்சிருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு போனால் பிரம்மாண்டமான வீடு, கிட்டத்தட்ட 10 கோடி விலை உள்ள வீடு, அது பிரம்மாண்டமான வீடு. அது அந்த வீட்டை விற்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் தான் அவங்க மனைவி, அம்மா, தங்கச்சி, அக்கா, தங்க 3 குடும்பம் 20 பேர் குடியிருக்கிறாங்க. அவ்வளோ பேர் வீட்டை விற்க போகிறாங்க. ஏன் விற்க போகிறீங்க? இந்த வீடு வந்திருந்து ஒரே முசீபத்துங்கிறது. பையனுக்கு உடம்பு சரியில்லை, அத்தா உடம்பு கீழே விழுந்துட்டாங்க, வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சின்ன பையனுக்கு மூத்தா போயிட்டான். இந்த மாதிரி வரிசையாக முசீபத்து வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் அஜித்மாட்ட போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க வீட்டு முசீபத்து இருக்குது, வீட்டை மாற்றுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டை விற்கலாம் முடிவு பண்ணுறோம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீட்டு 5-6 குடும்பம் இருக்கிறீங்க, எல்லாம் எங்கே போவீங்க? அவங்க சொல்கிறேன், என்ன செய்ய விற்க முடிவு பண்ணிட்டோம், விற்று போகிறோன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன் நல்லா யோசிங்க. இந்த வீட்டை கட்டும் போது யாரும் செங்கல் யாரும் முசீபத்தார் யாரும் போடல, யாரும் சிமெண்ட் கலக்கும் போது சிமெண்ட்டுக்காரன் அந்த சிமெண்ட்டில் அவன் முசீபத்து யாரும் கலக்கல. அவன் யார் செங்கல்லையோ கல்லையோ மண்ணையோ இந்த பில்டிங்லையோ சயின்ஸோ எதுலேயுமே முசீபத்து இல்லை. முசீபத்து உங்களில் தான் இருக்குது. நீங்கள் வீடு 20 பேர் இருக்கீங்க, எல்லா தொழுகையும் கேட்டேன், எல்லா தொழுகைகளும் கேட்டால் இல்லை அதில் நான் தொழுகிறேன், வீட்டில் மனைவிலாம் தொழுகிறது இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் இங்கே இல்லை, முசீபத்து உங்களில் தான் இருக்குது. நீங்கள் தொழுகையாளியே ஆகாத வரை இந்த வீடு இல்லை, நீ கோயிலுக்கு அரண்மனைக்கே போய் தொழுதாலும் சரி முசீபத்து அங்கே வந்துடும். நீங்கள் எல்லாம் இடம் போகிறீங்கன்னு சொன்னால் எங்கே மேலே அங்கே முசீபத்து வந்துடும். வீட்டில் முசீபத்து உங்களில் தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் எல்லாரும் தொழுகையாளியாங்க, வீட்டில் 25 பேரும் 7 வயதுக்கு மேற்பட்ட ஆணோ பெண்ணோ எல்லாரும் தொழுகையாளியாகுங்க. ஃபஜ்ர் தொழுது உட்காந்து துவா செய்யுங்க. அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுது உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு 4 10 தடவை ஓதுங்க. காலைல யாசீன் ஓதுங்க. ஃபஜ்ர் தொழுகையில எல்லாரும் தூங்காதீங்க. ஃபஜ்ர் தொழுது எல்லாரும் உட்காந்து 1/4 மணி நேரம் அவுராது ஓதுங்க. அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஓது, சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி 1 தடவை ஓதுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் 1 தடவை ஓதுங்க. ஓதி பாருங்க, எந்த ஒரு முசீபத்தும் உங்களை அண்டவே அண்டாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஆயத்தை விட பெருசு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பெரிய முசீபத்தாக இருந்தாலும் சரி, ஜின்னு சைத்தான் பேய் கூடி இருந்தாலும் சரி, அந்த எல்லா பேய் ஜின்னும்
ஆயத்துல் குர்சியோட பார்த்து எரிஞ்சு நாசமாக போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுறாங்க. அதனால நீங்கள் வீட்டை காலி பண்ணாதீங்க, உங்களையும் மாற்றுங்க. நீங்கள் எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாரும் தொழுதாரி ஆறீங்க. அல்லாஹ் இந்த வீட்டில் வச்சே அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான், எல்லா நேமத்தையும் கொடுப்பான் நான் சொல்லி காமிச்சேன். அன்பர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ்விடத்து ரஹமத்தையும் பரக்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாரும் தொழுகை ஆண்களாக இருந்தால் ஜமாத்தோடு குறிப்பாக சின்ன பிள்ளை தொழு கூட்டு வரும். பார்த்தா பெரிய பிள்ளைகள் நாமெல்லாம் தொழு வரோம், பதி தொழுகி வர்றோம், பெரியவங்க பைசானவங்க தொழு வர்றாங்க. வீட்டில் பார்த்தா 7 வயசு பையன் 10 வயசு பையன் 10th + பையன் வீடு தூங்கிட்டு இருக்கிறான். ஏன் கூட்டு வரல சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்குற ஏன் சோறு போடுற, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சோறு போடுற, வெக்கம் இல்லை உனக்கு? உன் பையன் 10 வயசு தொழு வரலங்கிற, தொழு வந்தால் சோறு போடு, கடமே இல்லை உண்மை இல்லை. எனவே அன்பர்கள், 7 வயசுக்கு மேலே பசங்க இருந்தா எல்லாரும் தொழுவு கூட்டுவாங்க. வந்தீங்கன்னு சொன்ன வீட்டில் ஒருத்தன் தொழுகலைன்னு சொன்னால் அவனுக்கு வர்ற முசீபத்து இல்லை சேர்ந்து தான் வரும். என் உஸ்தாத் சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு பையன் கூட உடம்பு சரியில்லை, வீட்டில் இப்போ அல்லா பாதுகாக்கணும், ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, ஒருத்தருக்கு டயாலிசிஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் வீடு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, வீட்டில் எல்லா ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க. வீட்டில் ஒருவர் தொழுகா விட்டாலும் சரி அந்த முசீபத் வீட்டில் உள்ள எல்லாரையும் அடையக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பர்களே, நாமும் தொழுக வேண்டும். நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி அனைவரையும் தொழுகையாளிகளாக, ஆண் குழந்தைகளாக இருந்தால் பள்ளிவாசல் கூட்டு வரணும், பெண்களாக இருந்தால் வீட்டு தொழுகைன்னு சொல்லி தக்பீர் கட்டவே தொழுகிற பள்ளிக்கு வரணும். நாம் இந்த மாதிரி செஞ்சோம் என்று சொன்னால் நம் வாழ்விலே அல்லாஹு தஆலா எல்லா விதமான ரஹமத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹு தஆலா கொடுப்பான், எல்லா முசீபத்தையும் அல்லாஹு தஆலா அகற்றுவான். அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் முறைப்படி தொழக்கூடியவர்களாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய முறை தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கில் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.